السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய குதுபாவினுடைய உரை வெற்றியை நோக்கி என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அமையும். நம்முடைய இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை அறிமுகப்படுத்திய காலத்திலிருந்தே இன்று வரை இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாம் பல சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான எதிர்ப்புகளுக்குள் ஆளாகி கொண்டிருக்கிறது. உலகத்தில் பல்வேறு மதங்கள், சமயங்கள், அமைப்புகள் இருந்த பொழுதிலும் மிக அதிகமான விமர்சனத்திற்குள்ளான ஒரு அமைப்பு அல்லது மதம் அல்லது மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் தான். சத்திய இந்த ஷரியா விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது போன்று வேறு எந்த ஒரு மதமும் இந்த அளவிற்கு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படவில்லை, ஆக்கப்பட மாட்டாது. காரணம், இதை நாம் இப்படி சொல்லலாம், இஸ்லாமோஃபோபியா என்று. பொதுவாக ஃபோபியா என்ற வார்த்தையை எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால், ஒரு அமைப்பு அல்லது ஒரு பொருள், அதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை கொண்டு சமூகத்திற்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, அல்லது உடலுக்கு அச்சமில்லை, உள்ளத்திற்கு அச்சமில்லை, எந்த விதமான ஆபத்தும் இல்லாத ஒன்றை ஆபத்து நிறைந்த மாதிரி பயமுறுத்துவது தான் ஃபோபியா. இங்கே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஷரியா இஸ்லாமை பொறுத்தவரை அது சாந்தி சமாதானத்தை அடிப்படையாக கொண்டது. அதனுடைய அசுர வளர்ச்சி, வேகம், இதையெல்லாம் கண்ட மேலைய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் அச்சமுற்று எங்கே நம்முடைய வலிமையை நாம் இழந்து விடுவோமோ, இஸ்லாம் நம்மை மிகைத்து விடுமோ என்ற பயத்திலும் அச்சத்திலும் இல்லாத செய்திகளை பொய்களாக உருவாக்கப்பட்டு இந்த ஷரியத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது, இந்த மார்க்கத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆன் வன்முறையை தூண்டுகிறது. இந்த வசனங்களை பாருங்கள். உதாரணமாக
குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, கண்ட இடத்திலே அவர்களை கொல்லுங்கள் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. ஆனால் இது யாருக்காக எப்போது இந்த வசனம் அருளப்பட்டது என்ற எந்த தகவலையும் பரிமாறாமல், எதையுமே கவனத்தில் கொள்ளாமல், பார்த்தீர்களா கண்டவுடன் கொல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது, இது வன்முறையை தூண்டுவது இல்லையா என்று பேசுகிறார்கள். உதாரணத்திற்கு நாம் புரிவது மாதிரி நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய நாட்டிலே அல்லது வேறு எந்த நாட்டிலாவது கலவரம் ஏற்பட்டு அது கடுமையாக ஆகி பொருள் சேதங்கள், உயிர் சேதங்கள் ஏற்பட்ட நிலையிலே அந்த நாட்டில் என்ன செய்வார்கள் என்றால் தடையுத்தரவு 144 தடையுத்தரவு போடுவாங்க. அப்ப தடையுத்தரவு போட்டுவிட்டால் என்ன சொல்வார்கள் என்றால், அரசு என்ன சொல்லும், 24 மணி நேரம் தடையுத்தரவு போடப்பட்டிருக்கிறது, 48 மணி நேரங்கள் தடையுத்தரவு போடப்பட்டிருக்கிறது, 72 மணி நேரங்கள், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தடையுத்தரவு போடப்பட்டிருக்கிறது. யாரும் வீட்டை விட்டு வெளியிலே வரக்கூடாது, வந்தால் கண்ட இடத்தில் சுடுங்கள் என்று அரசு சொல்லுமா இல்லையா? அத்தகைய ஒரு நிலைதான் அன்றைய காலத்தில். அப்படி ஒரு சூழல் இருந்தது. காரணம் என்னென்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்ற ஒரு காரணத்திற்காகவே கொன்றார்கள். பல இடங்களில் அது நடந்தது. ஆனால் முஸ்லீம்கள் வலிமையாக இருக்கவில்லை. பொருளாதாரத்தால், எக்கனாமிக்கலால் ரொம்ப பலகீனமாக இருந்தாங்க. எண்ணிக்கையால் மேன் பவர் குறைவாக இருந்தது. ஆயுதங்கள் மிக அற்பமாக இருந்தது. இப்படி எல்லாமே குறைவாக இருந்த நிலையில் அல்லாஹ் சொன்னா, நீங்க பொறுமையா இருங்க, அவங்க ஏதாவது சொன்னா ஏதாவது செஞ்சா நீங்கள் திரும்பவும் அது போன்று செய்யாதீர்கள், பொறுமையாக இருங்கள். காரணம் என்னன்னா, அந்த வலிமை இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த வலிமை வந்ததற்கு பிறகு உங்களை யார் அநியாயம் செய்தாலும் நீங்கள் எதிர்த்து போராடுங்கள் என்றான் அல்லாஹ். வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தின், நீங்கள் வலிமையாக என்ன செய்யுங்கள், போராடுங்கள். அந்த ஆற்றல் இப்போது உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கோழைகள் அல்ல, நீங்கள் தியாகிகளாக திகழ வேண்டும், வீரர்களாக திகழ வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். குட்ட குட்ட குனிந்திருக்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. ஒரு காலத்தில் அது இருந்தது. இனிமேலும் நீங்கள் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர்கள் அசத்தியத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த பார்க்கிறார்கள், அநீதத்தை இந்த மண்ணிலே விதைக்க பார்க்கிறார்கள், அட்டூழியத்திலே இந்த மக்களை ஆழ்த்த பார்க்கிறார்கள். எனவே நீதியினுடைய அடிப்படையில், நேர்மையினுடைய அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் உண்மையை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் போராட வேண்டும் என்றான் அல்லாஹ். போராடுங்க, நீதியை நிலைநிறுத்துங்கள் என்றான். அந்த அடிப்படையில் வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா, நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் தயார்படுத்துங்க, ஆயுதங்களை தயார்படுத்துங்கள், அதற்கான வாகனங்களை தயார்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த நிலைமை இனி அந்த காலத்திலிருந்து எல்லா காலமும் நம்மிடத்திலே வந்து விட்டது. நம்ம இடத்துல இருக்கா இல்லையா? நாம் வலிமையாக இல்லையா, ஆற்றலாக இல்லையா, சக்தியாக திரளவில்லையா? ஆனால் நம்முடைய சக்திகள் எல்லாம் சிதறி போய் கிடக்கிறது. இந்த மண்ணை எடுத்துக்கொண்டால், தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எத்துணை அமைப்புகள், எத்துணை கட்சிகள், எல்லா கட்சிகளிலும் நாம் இருக்கிறோமா இல்லையா? ஏன் ஒரு அமைப்பிலே ஒரு தலைமையின் கீழ் நம்மால் வர முடியவில்லை? நான் எந்த தலைமையையும் குறிப்பிட்டு பேசவில்லை. ஆனால் ஒரு தலைமையின் கீழ் நாம் வர வேண்டுமா இல்லையா? ஏன் வரவில்லை? நாம் சரி, நம்மிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எத்தனை கட்சிகளை வைத்திருக்கிறார்கள்? பல கட்சி இருக்குது, அதில் நம்ம ஆட்கள் பிரிஞ்சு கிடக்கிறான். சரி, முஸ்லீம்களாவது ஒன்று திரண்டு ஒரு அமைப்பில் இருக்கிறார்களா? தலைவனுக்கும் அடுத்த இருக்கக்கூடிய துணை தலைவருக்கும் பிரச்சனை. அவன் என்ன செய்யறான், தனியாக ஒரு கட்சியை துவங்குகிறான் என்று சொன்னால் இது இஸ்லாமியத்திற்கே எதிரானது. நான் முஸ்லீம்களுக்காக போராடுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த பேச்சுக்கள் எல்லாம் வெறும் சவுடால்கள்.
அல்லாஹுவிடத்திலே அவர்களெல்லாம் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எவ்வளவு காலத்திற்கு நாம் இப்படியே செல்வது, நாம் என்ன நிலையிலே நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நான் செய்திக்கு வருகிறேன். அருமையான பெருமக்களே, 4 நூற்றாண்டு காலமாக நீங்கள் பாருங்கள், உலகெங்கிலும், இங்கே மட்டுமில்லை, உலகெங்கிலும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை தான். மிடில் ஈஸ்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக அங்கே யுத்த பூமியாகவே அதை வைத்திருக்கிறார்கள். யுத்தத்தினுடைய சத்தம் இல்லாமல் இருந்திருக்கிறதா? 25 வயதை தொட்டிருக்கக்கூட அல்லது 25 வயதை கடந்திருக்கக்கூடிய ஒரு வாலிபன் அவன் சொல்ல முடியுமா, நான் பிறந்ததற்கு பிறகு நான் மிடில் ஈஸ்டில் யுத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? அரபுலகத்தை அப்படியே யுத்த பூமியாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகம் எப்போது புரிந்து கொள்ளும்? நான் இங்கே பேசுகிறேன், இப்படி பேசினா உலகம் முழுவதும் அப்படி எத்திருமா அப்படின்னு ஒரு இப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் எங்கே பேசுகிறீங்க, அது எங்களுக்கு மட்டும் கேட்குது, நாங்கள் விளங்கிக்கிறோம், மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி விளங்கும்? எல்லா ஜும்மாக்களிலும் இதை பேசுகிறார்கள். ஜும்மாவினுடைய உரைதான் உரைக்கல், நம்முடைய இதயங்களை செம்மைப்படுத்தக்கூடிய செதுக்கக்கூடிய உரை. எனவேதான் இந்த இடத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று நாம் நினைக்கிறேன். அருமையான பெருமக்களே, 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மத்திய கிழக்கிலே எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, அங்கிருக்கக்கூடிய அரபு உலகங்களாவது அரபு அரசுகளாவது ஒன்று இணைகிறதா என்றால் அதுவும் இல்லை. இணைகிறதா? பலஸ்தீன் மக்களினுடைய ஒரு அறிவிப்பை நான் பார்த்தேன். கண்களிலிருந்து கண்ணீர் அல்ல, இரத்தம் வடிய வேண்டும். நாங்கள் எப்படியெல்லாம் சிதைக்கப்பட்டோம் என்று அவன் எழுதியிருக்கிறான். ஒரு குழியிலே தோன்றி எங்களை பல பேரை என்ன செய்தான், எங்களில் பல பேரை ஒன்றாக புதைத்தான், உயிரோடு புதைத்தான் என்று எழுதுகிறார். ஒரு பலஸ்தீன் எழுதுகிறாரு, எங்களில் இருக்கக்கூடிய இளம் பெண்களை தூக்கி கொண்டு சென்றார்கள் இஸ்ரேல் இராணுவம். கூட்டு பலாத்காரத்திலே அவர்கள் ஈடுபட்டார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, எங்களுடைய கைகளை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பேசிக் கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்கிறது? எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம்? ஈரான் ஈராக்குக்கு இடையிலே சண்டை மூட்டப்பட்டது. எத்தனை ஆண்டு காலங்கள் சண்டை நடந்தது. கடைசியாக ஈராக்கிற்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் ஈராக் சிதைந்து போனதா இல்லையா? ஈராக்கை நீங்கள் போய் பாருங்கள், பக்தாத் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். பள்ளிக்கூடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம், மெசபடோமியா என்று படித்திருக்கிறோமே. அன்றைய காலத்தில் இந்த உலகத்திற்கு நாகரீகத்தையே சொல்லித்தந்த பகுதி எது என்றால் மெசபடோமியா. மெசபடோமியா எது? ஈரான், ஈராக், சிரியா, துருக்கியினுடைய தென்பகுதி, இவைகள் தான் மெசபடோமியா. அங்கே நீங்கள் ஆச்சரியமான அறிவு குவிந்து கிடந்தது. அதனால் தான் பெருமக்கள் எல்லாம் பக்தாதை நோக்கி பயணித்தார்கள். நம்முடைய குருநாதர் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்தாதிலே பிறந்தவர்களா? இல்லையே, ஜீலானிலே பிறந்தவங்க. ஏன் பக்தாதை நோக்கி சென்றார்கள்? நீங்கள் அங்கே சென்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அறிவு திலகம் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்தாதிலே இருக்கிறார்கள். அறிவு பெட்டகம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய மஸார் பக்தாதிலே இருக்கிறது. ஒரு அற்புதமான நபிமொழி காவியத்தை இந்த உலகிற்கு வழங்கிய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய தலம் அங்கே பக்தாதிலே இருக்கிறது. சுற்றிலும் பார்த்தால் அறிவு கடல்களாக குவிந்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த ஒரு ஹதீது துறை விற்பனரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவங்க ஒருவேளை பக்தாதில் அடங்க இல்லைனாலும் பக்தாதுக்கு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களால் எழுப்பப்பட்டது. அறிவு திலகமாக இருந்தது. உலகத்தினுடைய மிகப்பெரிய எழுத்து ஆற்றல் எழுத்துணர்கள் அங்கே இருந்தார்கள். ஆன்மீகம் அங்கே நிறைவாக இருந்தது. இலக்கியம் பேசப்பட்டது. அறிவியலினுடைய உச்சக்கட்டத்திலே அந்த மக்கள் இருந்தார்கள். கணிதத்திலும் சட்டத்திலும் அவர்கள் மிக உன்னதமான இடத்தை, சிகரத்தை தொட்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட வல்லமை மிக்க பகுதி தான் மெசபடோமியா. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. ஒரு கட்டத்திலே இந்த வளர்ச்சி, இந்த அசுர வளர்ச்சி ஆபத்தை தந்து விடுமோ,
நம்மை இல்லாமல் ஆக்கிவிடுமோ என்ற அச்சத்தை எதிரிகளுக்கு தந்ததினுடைய விளைவு, ஒரு சமயம் மங்கோலியர்கள் 1258ஆம் ஆண்டு அங்கே படையெடுத்து அதை சிதைத்தார்கள். அதற்கு பிறகும் அது மீண்டு எழுந்தது. ஆனால் தற்போதைய ஈராக்கினுடைய யுத்தத்தின் போது அதனுடைய எல்லா பகுதிகளும் சாலைகள் உட்பட அத்துணையும் சிதைக்கப்பட்டு போனதை நாம் அறிய முடியும். பொருளாதாரம் மிகவும் சரிந்து போனதை பார்க்க முடியும். இது காலமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சிரியாவினுடைய நிலை என்ன ஆனது என்பது நமக்கு தெரியாதா? பலஸ்தீன் மாத்திரமா? சிரியாவினுடைய நிலை எவ்வளவு பயங்கரமான பின்னடைவுக்கு சென்றது, அதனுடைய பொருளாதாரம் எவ்வளவு வீழ்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே அதே ஃபார்முலாவை இந்த இந்தியாவிலும் கொண்டு வர வேண்டும் என்ற சதி திட்டத்திலே RSS கும்பல்கள் இந்த ஒன்றிய அரசின் வழியாக இதை நிறைவேற்றுவதற்கான சதி திட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறோம், எங்கேயோ நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இது ஆச்சரியமாக இருக்கிறது. அது அங்கே நடக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சில பேர் அப்படி கேட்குறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும்? எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு உடலினுடைய உறுப்பை போன்று இருக்கணும். உலக முஸ்லீம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு உடலினுடைய உறுப்பை போன்று இருக்க வேண்டும் என்கிறார்கள். கையில் காயம் பட்டுடுச்சு, காலு சொல்லுது உனக்கு தானே காயம், நான் டாக்டர்லாம் வரமாட்டேன் அப்படின்னு காலு சொன்னால் எப்படி இருக்கும்? தலையில் அடிபட்டுடுச்சு, நான் கையை மருந்தெல்லாம் வச்சு கையெல்லாம் கட்ட மாட்டேன், எந்த விதத்திலும் நான் கை உதவ மாட்டேன் என்று சொல்லுமா? கால் சொல்லுமா? கண் சொல்லுமா? ஒரு உறுப்புக்கு ஆபத்து ஏற்பட்டால் மற்ற உறுப்புகள் எல்லாம் எப்படி துணை நிற்கிறதோ அதுபோன்று உலகத்தினுடைய எந்த பகுதியில் முஸ்லீம்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பிற பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் துணை நிற்க வேண்டும் என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இப்போது இந்த மூன்றாவதாக இந்த பாஜக அரசு, ஒன்றிய அரசு அமைந்திருக்கிறது. 2 தடவை முடிந்து 3வது நிலை வந்திருக்கு. முதல் நிலையிலேயே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் முதலாவது வந்த போதே இதே இடத்திலே நாம் உரை நிகழ்த்தினோம். இந்த குத்துபாவினுடைய உரையிலே சொன்னோம், இவர்களுடைய முதல் திட்டம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லா துறைகளிலும் தங்களினுடைய ஆட்களை நியமிப்பது. IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், நீதிபதிகளாக இருக்கட்டும், தேர்தல் துறையாக இருக்கட்டும், இராணுவத்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், உச்ச பகுதியிலே உச்ச தொகுதியிலே தன்னுடைய ஆட்களை கொண்டு வந்து வைக்கிறது. அதை வச்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? ஓட்டு திருட்டு. ஏதாவது செய்ய முடிந்ததா? எனக்கு ஓட்டு இல்லையே, ஏதாவது செய்ய முடியுமா? பேட்டி கொடுக்கலாம், வீராவேசமாக பேசலாம், ஏதாவது செய்ய முடிகிறதா? என்ன செய்ய முடியும்? நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் உங்களுக்கு நீதி கிடைக்காது என்பது நன்றாக தெரியும். ஆனாலும் நீதிமன்றம். இப்படித்தான் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறதே தவிர இதற்கான தீர்வு இல்லையா என்றால் தீர்வு இல்லாமல் எந்த பிரச்சனையும் அல்லாஹ் வைக்கவில்லை. அதற்கான தீர்வை நாம் சொல்லுவோம். எத்தனை பிரச்சனைகளை இந்த சமூகத்தின் மீது, அதாவது சிறுபான்மையினருக்கு எதிரான அரசு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், உண்மைதான். முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறது, தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்பதெல்லாம் இயல்பானது, உண்மையானது. ஆனால் அவர்களுடைய முதல் கோல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லீம்கள் தான். அவர்களுடைய முதல் பார்வை முஸ்லீம்களுக்கு. ஏன் தெரியுமா? இப்ப கிறிஸ்தவர்களை நீங்கள் தொட்டால் அமெரிக்கா பேசும். ஏற்கனவே அப்படி தொட்டு பதம் பார்த்திருக்கிறாங்க. அதனால் பெருசா அவங்களை தொட மாட்டாங்க. காரணம் என்னன்னா அமெரிக்கா விடாது, உடனடியாக தன்னுடைய எதிர்ப்புகளை அது வெளிப்படுத்துகிறது. ஆனால் முஸ்லீம்களை தொட்டால் நீங்கள் அரபகத்திலே போய் இறங்குவீர்கள். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் UAE போய் இறங்குவார், அங்கே இருக்கக்கூடிய ஷேக் அப்படியே கட்டி தழுவுவார். இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்கள் உடைப்போம். அங்கே கோயில்கள் கட்டப்படுகிறதா இல்லையா? அந்த கோயில்களினுடைய
கும்பாபிஷேகத்திற்கும் அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளுக்கும் இங்கே நம்முடைய பிரதமர் அழைக்கப்படுகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஷேக்குகள் அங்கே வரவேற்கிறார்கள், ஆற தழுவுகிறார்கள், கட்டி தழுவுகிறார்கள். இப்படித்தான் முஸ்லீம்கள் இருப்பார்கள். இந்த மண்ணிலே முஸ்லீம்களை உயிரோடு வெட்டி புதைத்தாலும் கேட்பதற்கு இந்த நாட்டிலே, இந்த உலகிலே நாதி இல்லை என்பதை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அப்படியானால் நாம் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? அதற்கான விடை இல்லையா? வடநாட்டில் எவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏதாவது டெல்லியிலே குண்டு வெடிப்பு, எப்போ குண்டு வெடிக்கிறது? எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் குண்டு வெடிச்சிடும். முன்னாடி நடந்ததா இல்லையா? அங்கே வந்து அந்நிய ஒரு இத்தனை 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் பாகிஸ்தான்லேருந்து வந்து இங்கே சுற்றுலா பயணிகளாக இருக்கக்கூடியவர்களை சுட்டு விட்டு அவன் போயிட்டானான். இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். அப்படி ஒன்று நடந்திருந்தால் நம்முடைய உளவுத்துறை எவ்வளவு கேவலமானது, நம்முடைய பாதுகாப்புத்துறை எவ்வளவு அசிங்கமானது. 200 சொச்ச கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே வந்து சுட்டுவிட்டு சுற்றுலா பயணிகளை கொன்றுவிட்டு அவன் திரும்பி ஓடி அவன் நாட்டுக்குள்ளே நுழைகிறான் என்று சொன்னால், அது வரைக்கும் இந்த அரசு, இந்த காவல்துறை, இந்த இராணுவம் இதெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? ஆக இதை எதிரிகள் சுடவில்லை, இந்த குற்றத்தை செய்ததே அரசு தான் என்பது பின்னால் தெரிய வருது. ஆனால் என்ன பயன்? அதனால் யாராவது கேள்வி கேட்க முடிகிறதா? உச்ச நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது, அதோட முடிஞ்சது. வேற என்ன செய்ய முடிகிறது சொல்லுங்களேன் பார்க்கலாம். 65 லட்சம் ஓட்டுகள் பீகாரிலே திருடப்பட்டிருக்கிறது. பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? ஓட்டுகள் பதிவானது எத்தனை அப்படின்னு ஒன்று கொடுக்கும் தேர்தல் கமிஷன். தேர்தல் ஆணையம் எவ்வளோ ஓட்டுகள் பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துருச்சு. இத்தனை கோடி, 4 கோடி 50 சொச்சம், ஏதோ ஒரு சொச்சம் கொடுத்துருக்குன்னு வைங்க, 4 கோடியே சம்திங், இவ்வளவு ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறது மொத்த ஓட்டுகள் என்று அறிவிச்சாச்சு. அதற்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியிலையும் இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குமா இல்லையா? 234 தொகுதிகள் என்று சொன்னால் அந்த ஓட்டுகளை கூட்டி பார்த்தா அவன் ஏற்கனவே கொடுத்ததை விட கூடுதலாக இருக்கு. இது எப்படி வந்தது? கிட்டத்தட்ட 19 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக இருக்கிறது. யாராவது கேள்வி கேட்க முடிகிறதா என்ன? அட நீதானப்பா கொடுத்தா, இந்த தொகுதியிலே இவ்வளவு ஓட்டு, இந்த தொகுதியிலே இவ்வளவு ஓட்டு, டோட்டல் பண்ணி பார்த்தா மொத்த ஓட்டு நீ எவ்வளவு கொடுத்திருக்கிறியோ அதிலிருந்து ஏறக்குறைய 19 லட்சம் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த ஒன்றிய அரசு, அந்த அரசுக்கு ஒரு 10,000 ஓட்டு அதிகமாக விழுந்திருக்குன்னு வைங்க. 11,000 ஓட்டு அங்கே திருடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன நடக்கும்? இந்த 19 லட்சத்தை நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஏதாவது செய்ய முடிகிறதா? எந்த நீதிமன்றங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் வகுத்திருக்கக்கூடிய திட்டம் இந்துத்துவா. இந்த மண்ணில் இந்துக்கள் என்று சொன்னால் இந்துக்கள் அல்ல, அவர்களை ஆளுமை செலுத்தக்கூடிய பிராமணர்கள், அவர்கள் ஆள வேண்டும், அவர்களால் தான் இந்த பூமி நிரம்பி இருக்க வேண்டும். மற்றவங்க இருக்கலாமா? மற்ற இந்துக்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இதுதான் இந்துத்துவா. இந்துத்துவான்னு சொன்னா இந்துக்களினுடைய ஆட்சி அல்ல. அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய அன்பர்கள், மாமான் மச்சானாக நாம் பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவர்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஆட்சி தான் அது. அவர்கள் எல்லாம் கடவுளினுடைய காலில் இருந்தும் தொடையிலிருந்தும் படைக்கப்பட்டவர்கள். பிராமணர்கள் தான் சிரசிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் எல்லாம் மற்ற இந்துக்கள் எத்தனை பேரும் பிராமணர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அடிமைகளாக இருக்க வேண்டும். இதுதான் இந்துத்துவா, சனாதனம். இதை செயல்படுத்துவதற்காகவே இந்த அரசு போராடி கொண்டிருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்று திரள வேண்டும். இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டாமா? எவ்வளவு காலம்? அருமையான பெருமக்களே, இங்க பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான் பாருங்க. وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لِرُسُلِهِمْ
லா நுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்தினா அவு லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா. இன்னைக்கு நம்ம படிக்கிறோமா இல்லையா, இந்த சிஏஏ என்ஆர்சி இதெல்லாம் அன்னைக்கே இருக்கு, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாலேயே இருக்கு. நீங்க என்ன செய்ய, உங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய நாட்டை விட்டும் வெளியேற்றுவோம். யார் சொல்றா? அந்த அவிசுவாசிகள், முஸ்லீம் அல்லாத அந்த காவிர்கள் சொன்னார்கள், வகால அல்லதீன கஃபரு லிருஸ்லிம், அவர்களிடத்திலே வந்த தூதர்களுக்கு, அவர்களுக்கு சொர்க்கத்தை வழிகாட்ட வந்த அந்த நன்மக்களுக்கு இவங்க சொல்றாங்க, லா நுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்தினா, எங்களுடைய ஊரை விட்டும் உங்களை நாங்கள் வெளியாக்குவோம், எங்கள் நாட்டை விட்டும் உங்களை நான் வெளியாக்குவோம். அல்லது இதுக்கு தான் என்ன பேரு, சிஏஏ. இந்த சிஏஏ அப்பவே இருக்கு. அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது நீங்க இந்த நாட்டில் இருக்கணுமா, இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, தாய் மதத்துக்கு நீங்க திரும்பணும். அவங்க மதம் தாய் மதமா, இன்னைக்கு சொல்றானா இல்லையா, எங்க மதத்துக்கு நீங்க திரும்பிடுங்க. இதான் என்ஆர்சி. எல்லாமே அன்றைய காலத்திலேயே இது நடந்திருக்கு. அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, நம்முடைய மதத்திற்கு, எங்களுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி வாருங்கள், இல்லைன்னா நீங்க இருக்க முடியாது, வெளியே போங்க. ஒன்று இருங்க அல்லது வெளியே போங்க. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு, எத்தனையோ லட்சம் பேர், அவர்களுக்கு சரியான ப்ரூஃப் இல்லை. எல்லாரும் இந்த கிராமவாசிகள்லாம் ப்ரூஃப் வச்சுட்டு இருப்பானா, அதற்கான ப்ரூஃப் இல்லை. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் முகாமிலே கொண்டு அடைக்கப்படுகிறது, நாட்டை விட்டு வெளியேக்குவோம். உதாரணத்திற்கு அவங்க எண்ணிக்கை சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 25 லட்சம், இதில் 20 லட்சம் முஸ்லீம்கள், 5 லட்சம் இந்துக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன சொல்றான், அந்த 20 லட்சம் பேரையும் நாங்கள் என்ன செஞ்சிடும், பங்களாதேஷ்க்கு அனுப்பிடுவோம். அஸ்ஸாம் அரசு பேசுகிறது, நீங்கள் செய்திகளை படிப்பவர்களாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். 20 லட்சம் பேரை முஸ்லீம்களை நாங்கள் என்ன செய்து விடுவோம், பங்களாதேஷுக்கு அனுப்பிடுவோம். இந்த 5 லட்சம் பேர் இருக்கிறான், அவன் பங்களாதேஷில் வந்தவன் தான், அவனுக்கு இந்த நாட்டினுடைய ஓட்டுரிமை நாங்கள் வழங்குவோம். தைரியமாக ஒரு அரசு பேசுகிறது என்றால் இவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு தெரிகிறதா இல்லையா? அன்றே அல்லாஹ் சொல்லிவிட்டான், இவர்களெல்லாம் இப்படி இருப்பார்கள், இனிமேலும் இப்படி வரும். அப்படி வரும் பொழுது ஃபௌஹா இலைஹிம் ரப்புஹும், அல்லாஹ் சொன்னா, லனுஹ்லிகன்னல் ஸாலிமீன், நீங்க சரியா இருங்க முஸ்லீம்களே, சரியாக இருங்க, அநீதக்காரர்களை நாம் அழித்து விடுவோம் என்றான். அப்படி அழிக்கக்கூடிய காலம் தூரத்தில் இல்லை என்று நாம் நம்புகிறோம். லனுஹ்லிகன்னல் ஸாலிமீன், அநீதக்காரர்களை அழித்து ஒழிப்போம். அழித்து ஒழித்து விட்டு என்ன செய்வோம் தெரியுமா, வலனுஸ்கினன்னகுமுல் அர்த மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பிறகு இந்த மண்ணிலே உங்களையே நாம் குடியேற்றுவோம், நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள், அப்படி வாழ வைப்போம் என்று சொல்லிவிட்டு, ذَلِكَ لِمَنْ خَافَ مَقَامِي وَخَافَ وَعِيدِ, இது யாருக்கு தெரியுமா, என்ன நீங்க பயந்து நடக்கணும், இதான் விஷயம். அல்லாஹ்வை நீங்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் وَلَا تَهِنُوا وَلَا تَحْزَنُوا, அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான், நீங்கள் பலகீனப்பட்டு போகாதீர்கள், நிராசையாகி விடாதீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் சரியான மூமீன்களாக இருங்கள். இன் குந்தும் மூமினீன், நீங்கள் சரியான மூமீன்களாக இருப்பீர்களே ஆனால் வான்துமுல் அலவுன், இந்த உலகத்தில் இந்த மண்ணிலே நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், உங்களால் யாரும் தொட முடியாது உங்களை என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக இங்கே தெளிவாக குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது, அவகாசம் இல்லை, ஜும்மால அவ்வளவுதான் பேச முடியும். ஆனால் நீங்கள் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம், கோர்ட்டுக்கு போனாலோ நாம் பேட்டிகள் கொடுத்தாலோ கொஞ்ச நாள் நின்றுட்டு நம்ம அமைதியாக இருந்தாலோ இன்னொரு தீர்வை கொண்டு வர முடியாது. இந்த பாசிச அரசுக்கு எதிராக எல்லா மக்களும், எல்லா மதத்திலே இருக்கக்கூடிய மக்களும் ஒன்று திரண்டு அவர்கள் தெருவிலே வந்து போராட வேண்டும். பெருமக்களே, ஒரு கொடியின் கீழ் நீங்கள் திரள வேண்டும் என்ற அந்த வாதத்தை முன்வைத்து இறைவனை அஞ்சி அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அவன் விலக்கியவைகளை தவிர்த்து அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை வாழ்வியலாக கொண்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக மகத்தான வெற்றியை நாம் அடைய முடியும். அதைத்தான் அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். யாருக்கோ வந்த வினை என்று நாம் அமர்ந்திருந்தால்
அந்த வினை நம்மையும் வந்து சேரும். உலக மகா யுத்தம் நடந்த பொழுது ஜெர்மனியினுடைய ஒரு அறிஞர், ஒரு கவிஞர் ஒரு கவிதையை எழுதினான். ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு கவிஞன் எழுதினான். அந்த நாட்டிலே தொழிற்சங்கவாதிகளை அந்த புதிய அரசு கைது செய்தது. அப்போ ஒருத்தன் சொன்னான், ஒரு கவிதை அது, நான் தொழிற்சங்கவாதி இல்லை, என்ன கைது செய்ய மாட்டாங்க? கைது செய்யல. மறுநாள் போராளிகள் கைது செய்யப்பட்டார்கள். நான் ஒரு போராளி இல்லை, அவன் கைது செய்யப்படவில்லை, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் இருந்தான். மூன்றாவது யூதர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கேடுகட்டமாக அவன் தான், ஆனாலும் அவன் எழுதுகிறான், நான் ஒரு யூதன் இல்லை என்று இவன் சொன்னான். நான்காவது முறையாக இவன் கைது செய்யப்பட்ட பொழுது இவனுக்கு குரல் கொடுப்பதற்கு அந்த மண்ணிலே ஆள் இல்லை. எவ்வளவு அழகான ஒரு கவிதை! யாருக்கோ வந்த வினை என்று இருந்தால் அவர்களெல்லாம் அவர்களுடைய வாழ்வெல்லாம் முடிந்து போனதற்கு பிறகு நம்மீது கை வைக்கும் பொழுது நமக்காக குரல் கொடுப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே இப்போதை நாம் விழித்து கொண்டு சத்தியத்தினுடைய அடிப்படையில் நியாயத்தையும் நேர்மையையும் நீதியையும் இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்கு நாம் போர்க்குணம் கொண்டவர்களாக போராட வேண்டும். முஸ்லீம்கள் என்றாலே போர்க்குணம் கொண்டவர்கள் தான். அநியாயத்தை எதிர்த்து, அட்டூழியத்தை எதிர்த்து, அக்கிரமத்தை எதிர்த்து போராடக்கூடிய போர்க்குணம் கொண்டவர்கள் என்பது வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய வேண்டிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நான் கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. இந்த கொடிய கேவலமான அரசிலிருந்து இந்த மக்களை பாதுகாத்து, இந்த அரசையும் அரசுக்கு துணை போகக்கூடிய ஒன்றிய அரசையும் ஒன்றிய அரசுக்கு துணை போகக்கூடியவர்களையும் அல்லாஹ் இந்த மண்ணில் இருந்தே அகற்றி விடுவானாக. ரப்புல் ஆலமீன் இந்த துஆவை கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.